ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார், திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். கருமையாவும் தீர என்று வாழ்ந்து பாடுவோம், பெருமையாவும் நிலைக்க அவர் சங்கமாகுவோம். வறுமையாவும் தீர என்று வாழ்த்து பாடுவோம், பெருமையாவும் நிலைக்க அவர் சங்கமாகுவோம். அவரில் சங்கமம், வாழ்வில் சந்தோஷம், அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்போம். சீடராக வாழ்ந்து காட்டுவோம் எந்நாளிலே. ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவர் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Velankanni who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். புதிய நாளையும் புதிய வாழ்வையும் நமக்கு பரிசாக கொடையாக அந்த நல்ல கடவுள் கொடுத்திருக்கின்றார். நம் அனைவரையும் இந்த அன்னையினுடைய திருப்பாதத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறார். இது நாள் வரை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் செய்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பாதுகாப்புகள், வழிநடத்துதல்கள், நாம் விலகிச் சென்றாலும் அவர் விலகிச் செல்லாமல் நம்மோடு இருந்து வழிநடத்திய அத்துணை தருணங்களையெல்லாம் நினைத்து பார்த்து இத்திருப்பலியின் வழியாக அந்த கடவுளுக்கு நன்றி கூறுவோம். நன்றியோடும் நம்பிக்கையோடும் இத்திருப்பலியில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் நினைத்து பார்ப்போம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு வாழ்வு அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, விவரிக்க இயலாத மறை உண்மைகளால் உலகத்தை புதுப்பிக்கின்ற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திரு அவை நிலையான படிப்பினைகளால் பயன் பெற்று இவ்வுலகில் உம் உதவிகளை இழந்து விடாமல் இருப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்று மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாட்களுள் இறக்கும் பச்சில குழந்தையே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கே குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 30 பதிலுரை. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். 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 ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கிவிட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை
விட்டீர். ஆண்டவரே உம்மை புகழே, ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இறையன்பரே ஆண்டவரே புகழ்ந்து பாடுங்கள், தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே உம்மை புகழே, ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை புகழே, ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமை மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமை மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவிற்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவிற்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சரசமாக்கியிருந்தார். கப்பர்நாகுமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்து கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க் கொண்டிருந்த போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள், நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளை அனைவரும் சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய மறையுரையின் மைய சிந்தனையாக நம்முடைய பலம் நம்பிக்கைதான். நம்முடைய பலம் நம்பிக்கைதான். சொல்லுவாங்கள்ல, அடித்து கேட்டாலும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்முடைய நம்பிக்கையை அடித்து உதைத்து சிதைத்து நம்மை நம்பிக்கை இழக்க செய்கின்ற நிறைய வெளிப்புற உலக காரியங்கள் அல்லது நான் நம்பியவர்கள் கூட இருக்கலாம். நம்முடைய நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய அளவிற்கு, கடவுளிடத்திலே நெருங்கி வராத அளவிற்கு நிறைய காரியங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் எந்த நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், மழையோ புயலோ இடியோ எந்த நேரமாக இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய பலம். அது மட்டும்தான் நம்முடைய பலம், நம்முடைய நம்பிக்கை. தவக்காலம், அருளின் காலம், இரக்கத்தின் காலத்தில் 27ஆம் நாளில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். தவக்காலம் என்று நாம் சொன்னால் உடனே நம் நினைவுக்கு வருவது பக்தி முயற்சிகள். தவக்கால பக்தி முயற்சிகள் தான் தவக்காலம் என்று சொன்னால் நினைவுக்கு வரும். இப்போ கிறிஸ்து பிறப்பு பெருவிழா, கிறிஸ்துமஸ் என்று சொன்னோம் என்றால் நம்முடைய நினைவிற்கு வருவது குடில் ஜோடிப்பது, புது உடை எடுப்பது, வீட்டையெல்லாம் அலங்கரிப்பது என்று சொல்லி இது ஞாபகத்துக்கு வரும். தவக்காலம் என்று சொன்னவுடனே முதலாக ஞாபகத்தில் வருவது நம்முடைய தவக்கால பக்தி முயற்சிகள். மாலை போடுதல், உணவு உண்பதை தவிர்த்தல், திருப்பயணம், நடைப்பயணம் என்று சொல்லி நிறைய பக்தி முயற்சிகளில் நாம் நம்முடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றோம். அது தவறு அல்ல. ஆனால் இந்த பக்தி முயற்சிகளில் மட்டும் நாம் கவனத்தை செலுத்தி விடாமல் அதனுடைய நோக்கம் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மலைக்கு கூட கோயிலுக்கு ஒதுங்காத ஆட்கள், மலைக்கு கூட கோயிலுக்கு ஒதுங்காத ஆட்கள் இந்த தவக்கால பக்தி முயற்சிகளை மிஸ் பண்ண மாட்டாங்க. உண்மைதானே? மிஸ்ஸே ஆகாது. அப்படிங்கிறது போல் இந்த தவக்கால பக்தி முயற்சிகளில் நாம் அதிக கவனம் செலுத்துவோம். ஆனால் அதனோடு கூடாக இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்கின்ற அந்த நம்பிக்கையை, நம்முடைய நம்பிக்கையை, கடவுளின் மீது நாம் கொண்டுள்ள அந்த இறை நம்பிக்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க இன்றைய நற்செய்தி வாசகம் அழைப்பு விடுக்கின்றது. இந்த தவக்கால பக்தி முயற்சிகள் எல்லாம் எதற்காக, எந்த நோக்கம், எங்கே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் சில நேரங்களில் நாம் இந்த தவக்கால பக்தி முயற்சிகள் என்று தேங்கி நிற்கின்றோம். தேங்கி நிற்காமல் நாம் செல்ல அழைக்கப்படுகின்றோம். உதாரணத்திற்கு, சென்னையிலிருந்து வேளாங்கண்ணி வரீங்க, அங்கே ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்க, வேளாங்கண்ணி செல்லும் வழி 300 கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்கன்னா, அந்த போர்டுகிட்டையே நின்றுக்கிட்டு இன்னும் வேளாங்கண்ணி வரலையே, வேளாங்கண்ணி வரலையேன்னு 10 வருஷமாக வெயிட் பண்ணாலும் வராது. அந்த போர்டை நோக்கி 300 கிலோமீட்டர் நடைப்பயணம் அல்லது செல்லணும். அப்படி சென்றால்தான் நாம் இந்த வேளாங்கண்ணி வந்து அடைய முடியும். அதே போல் இந்த பக்தி முயற்சிகள் எதற்கு நம்மை இட்டு செல்கின்றன, எதற்கு நம்மை அழைத்து செல்கின்றன என்பதனுடைய நோக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாம் தேங்கிய நிலையில்தான் இருப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய நம்பிக்கையை நாம் சோதித்தறிய நாம் அழைக்கப்படுகின்றோம். உறுதியான தொடர் இறை நம்பிக்கை நமக்கு பல்வகை நன்மைகளை பெற்றுத்தரும். உறுதியான தொடர் இறை நம்பிக்கை நமக்கு பல்வேறு வகையான நன்மைகளை பெற்றுத்தரும். இன்றைய நற்செய்தியில் அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இயேசுவினுடைய பதில் அந்த அரச அலுவலருக்கு தொடக்கத்தில் ஒரு தளர்ச்சியை, ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கலாம். அரும் செயல்களையும் அடையாளங்களையும் கண்டால்தான் நம்புவீங்களா அப்படின்னு சொல்கின்ற பொழுது அரசு அலுவலருக்கு ஒரு தளர்ச்சியை கொடுத்திருக்கும். ஆனால் அவருடைய உறுதியான தொடர் இறை நம்பிக்கை அவருக்கும் அவருடைய மகனுக்கும் வாழ்வை பெற்றுக் கொடுத்தது. நீர் புறப்பட்டு போம், உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று சொன்ன அந்த நேரத்திலேயே அவனுடைய மகன் சுகம் பெற்றான். ஒரே ஒரு வாசகத்தை இன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனம் 23. நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும். சொல்லுங்க, நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும். மார்க்கு நற்செய்தி 9:23. நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும். அந்த அரச அலுவலர் இயேசுவினுடைய வார்த்தையை நம்பி சென்றார். அவருக்கு வாழ்வு கிடைத்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைத்து பொருள் வளங்களும் நம்மிடம் இருந்தாலும், அனைத்து பொருள் வளங்களும் நம்மிடம் இருந்தாலும் இறை நம்பிக்கை நம்மிடத்திலே இல்லை என்றால் மனித வாழ்வு அதனுடைய நோக்கத்தையும் அர்த்தத்தையும் இழந்து விடுகின்றது.
அனைத்து பொருள் வளங்களும் நம்மிடம் இருந்தாலும் இறை நம்பிக்கை இல்லாவிட்டால் மனித வாழ்வு அதனுடைய நோக்கத்தையும் அர்த்தத்தையும் இழந்து விடுகின்றது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அனைத்து பக்தி முயற்சிகளிலும் நம்முடைய இறை நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். நம்முடைய அனைத்து பக்தி முயற்சிகளிலும் நம்முடைய இறை நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். ஆனால் நம்முடைய பக்தி முயற்சிகளை அதனூடாக செல்கின்ற இறை நம்பிக்கையை சற்று சோதித்து பார்த்தோம் என்றால் ரொம்ப கவலைக்கிடமாகத்தான் இருக்கின்றது. நம்முடைய பக்தி முயற்சிகள் அதனூடாக செல்கின்ற இறை நம்பிக்கையை சோதித்து பார்த்தோம் என்றால் கவலைக்கிடமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நாம் திருமணம் வைக்கின்றோம், கோவிலில் திருமணம் வைக்கின்றோம். கோவிலில் நடுநாயகமாக இருப்பது நற்கருணை ஆண்டவர். அந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தான் நாம் திருமணம் செய்கின்றோம். ஆனால் என்ன செய்கிறோம்? நல்ல நேரம் பார்த்து தான் தாலி கட்டுறோம். முதல்ல தாலியை கட்டிடுங்க பாதை, நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது, அதுக்கப்புறம் பிரசங்கம் வைங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்முடைய பக்தி முயற்சி எதனூடாக செல்கிறது? அதனுடைய இறை நம்பிக்கை எங்கே செல்கிறது? கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். ஆலயத்தில் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவர், கண்ணும் கருத்துமாக நம்மை தினந்தோறும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த இறைவனுடைய பிரசன்னத்திலே நின்று எவ்வாறு நாம் நல்ல நேரம் பார்த்து தாலி கட்டுங்கன்னு சொல்கிற வாய் வருது, வார்த்தைகள் வருது? நம்முடைய பக்தி முயற்சிகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதனோடு கூடாக சில பேர்லாம் பார்த்தா கை காலில் எல்லாம் கயிறு கட்டியிருப்பாங்க. என்னன்னு கேட்டால் திருஷ்டி ஃபாதர், அதனால் கையிலையும் காலிலையும் கயிறு கட்டியிருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய தீர்த்தம் செய்யாத வல்லமையா இந்த கயிறும் செய்துவிடப் போகிறது? நாம் திருப்பலியில் தீர்த்தம் மந்திரிக்கின்றோம் அல்லவா? இந்த தீர்த்தம் தெளிக்கப்படும் இடமெல்லாம், இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. அருமையான ஜெபம். இந்த தண்ணீர், இந்த தீர்த்தம் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக அப்படின்னு வருது. அப்போ நம்முடைய தீர்த்தம் இது செய்கின்ற ஒரு வல்லமையை இந்த கயிறு செஞ்சிட போதா? ஆக நம்முடைய பக்தி முயற்சிகளின் ஊடாக நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். உதாரணமாக திருநீற்று புதனன்று அந்த சாம்பலை வாங்குவதற்கு ஒரு பெரிய போட்டியே நடக்கும், அடிதிரியெல்லாம் நடக்கும், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாம்பல் உணர்த்துகின்ற ஒரு பக்தி முயற்சி என்ன? மனிதனே, நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய், நீ ஒன்றுமில்லை என்று சொல்லித்தான் அந்த சாம்பலை நாம் நெற்றியில் பூசுகின்றோம். ஆனால் திருநீற்று புதனனுக்கு அடித்து வாங்கிட்டு போன அந்த திருநீரை பார்த்தோம்னா வீட்டில் ஒரு மூலையில் கிடக்கும். எதுக்கு வாங்கணும், எதுக்கு போனோன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இருக்கின்றது. புனித சனி என்று தீர்த்தமெல்லாம் மந்திரிச்சு எடுத்துகிட்டு போவோம். அங்கே ஒரு கலவரம் நடக்கும், அங்கே ஒரு இது நடக்கும். அடித்து பிடிச்சி தீர்த்தம்லாம் பார்த்தோம்னா பாட்டிலில் கொஞ்சோண்டு தான் கிடக்கும், கீழே சதறி நிறைய கிடக்கும். அந்த தீர்த்தம் எதற்காக வாங்கி கொண்டு செல்கிறோம் என்று சொல்லிக்கூட நமக்கு தெரியவில்லை. ஆக நம்முடைய பக்தி முயற்சிகளின் ஊடாக செல்கின்ற நம்முடைய நம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய அரசு அலுவலர் மிக அருமையான ஒரு நம்பிக்கை படிப்பினையை பாடத்தை எடுக்கின்றார். அவர் ஒரு அரசு அலுவலர், கண்டிப்பாக அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற அவருக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். அவர் ஒரு தச்சர் மகன் இயேசுவை தேடி செல்கின்றார். அவருடைய மகனுக்கு சுகமில்லை, அரசு அலுவலர், நிறைய சலுகைகள் கிடைத்திருக்கும். அந்த அரண்மனையில் நிறைய பெரிய மருத்துவர்கள் எல்லாம் இருந்திருப்பார்கள், சுகம் கிடைக்கவில்லை. அந்த அரசு அலுவலர் நினைத்திருந்தால் அவருடைய பணியாளரை அனுப்பி இயேசுவை அழைத்து வர சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. தானே அந்த அரசு அலுவலர், எனக்கு பெரிய அதிகாரம் இருக்கிறது என்று எந்த ஆடம்பரமும் பகட்டும் இல்லாமல் அந்த அரசு அலுவலராக தானாக இறங்கி சென்று இயேசுவினிடத்தில் செல்கின்றார். அந்த தாழ்ச்சியுள்ள நம்பிக்கை அவரை குணப்படுத்தியது. அரும் செயல்களையும் அடையாளங்களையும் கண்டால்தான் நம்புவீங்களா என்று சொன்ன பொழுது அவர் தளர்ச்சி அடையவில்லை. அதனால்தான் தொடர் முயற்சி, நம்முடைய தொடர் இறை நம்பிக்கை நமக்கு பல்வேறு விதமான நன்மைகளை பெற்றுத்தரும். அந்த நன்மையைத்தான் இந்த அரச அலுவலர் பெற்றுக்கொண்டிருக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான். இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு சென்றார். இயேசுவினுடைய வார்த்தையை நம்பி நாம் புறப்பட்டு செல்ல, வாழ்க்கையை நடத்தி செல்ல, கடத்தி செல்ல அழைக்கப்படுகின்றோம். அந்த இயேசுவினுடைய வார்த்தையை நம்பி மட்டுமே அரசு அலுவலர், வேறு எதையும் நம்பி செல்லலை. நான் அரசு அலுவலர், நிறைய இருக்குது, நிறைய அதிகாரம் இருக்குது, எதையும் நம்பலை. ஆண்டவருடைய வார்த்தையை மட்டுமே நம்பி அவர் சென்றார், சுகத்தை பெற்றுக்கொண்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்திலே நம்முடைய நம்பிக்கையை நாம் சோதித்து பார்ப்போம்.
எத்துணை வேதனைகள், சோதனைகள். அதனால் தான் நான் முதல்ல சொன்னேன், அடித்து கூட கேட்பாங்க. நம்முடைய நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய நிறைய வெளிப்புற காரியங்கள்லாம் இருக்குது, உலக சம்பந்தமான, குடும்பத்தில் நிறைய இருக்குது. அப்படி வருகின்ற பொழுது அந்த நேரம்தான் நம்முடைய நம்பிக்கையை சோதித்து பார்ப்பதற்கு தகுந்த நேரம். மகிழ்ச்சியான நேரம், சந்தோஷமான நேரத்தில் நாம் நன்றி பூசை வைப்போம், நிறைய செய்வோம், அது ஒன்றும் இல்லை, ஏன்னா நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறோம். துன்பமான நேரத்தில் நாம் போய் பூசை வைப்போமா, என் துன்பத்தை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நாம் நன்றி சொல்லியிருக்கோமா? என்னைக்காச்சும் ஒரு துன்பம் வந்திருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, பிரைஸ் தி லார்ட், நன்றி இயேசுவே அப்படின்னு நாம் சொல்லி இருக்கின்றோமா? சொல்ல மாட்டோம். நன்மைக்கும் மகிழ்ச்சியான நேரத்திற்கு மட்டும்தான் சொல்லுவோம். சொல்லி பழக கற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் ஒரு துன்பத்தை, ஒரு வேதனையை, சோதனையை தருகிறாரா? கைவிட்டு விட மாட்டார். அந்த நேரத்தில் நன்றி சொல்லுங்கள். நன்றி ஆண்டவரே, தெரியலை எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் இந்த துன்பத்தை, இந்த சோதனையை, இந்த நோயை எதற்கு கொடுத்துருக்கிறீங்கன்னு தெரியலை, ஆனால் என்னை கைவிட மாட்டீங்க. நாம் தோளில் சுமக்கக்கூடிய சுமையைத்தான் கடவுள் கொடுப்பார், அதற்கு மேலே கொடுக்க மாட்டார். நம்மளால் எவ்வளவு சுமக்க முடியுமோ அந்த அளவு எடை அவருக்கு தெரியும், அதை தாண்டி அவர் கொடுக்க மாட்டார். திருப்பாடலில் வாசிக்கின்றோம் அல்லவா, உன்னுடைய கண்ணீரை எல்லாம் என்னுடைய தோற்பையில் சேர்த்து வைத்துள்ளேன் என்று சொல்லும். அந்த ஒரு சொட்டு கண்ணீருடைய எடை ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் அந்த ஒரு சொட்டு கண்ணீருடைய கணாகணம், எதற்காக அழுகின்றோம், என்ன வேதனை, என்ன சோதனை என்று சொல்லி அந்த கடவுளுக்கு தெரியும். அதனால் தான் உங்களுடைய கண்ணீரை எல்லாம் என்னுடைய தோற்பையிலே சேர்த்து வைத்துள்ளேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜனவரி மாதம் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. கன்னியாகுமரி மேல்மிடாலம் அந்த இடத்திலிருந்து ஒரு கணவனும் மனைவியும் ஜனவரி மாதத்திலே வந்தார்கள். இந்த கோவில் வளாகத்தில் தான் என்று பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒரே அழுகை. என்னவென்று சொல்கின்ற பொழுது, கேன்சர் இருக்குது ஃபாதர், அதனால் வேண்டிக்குங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஒரே அழுகை, அவர்களால் பேச முடியவில்லை, ஒரே அழுகை மட்டும்தான், கண்ணீர் மட்டும்தான். சரி கவலைப்படாதீங்கம்மா, போய் கொஞ்சம் நேரம் மாதா பீடத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு ஜெபமாலை சொல்லுங்கள், எவ்வளவு ஜெபமாலை சொல்ல முடியுமோ ஜெபமாலை சொல்லிவிட்டு எவ்வளவு நேரத்தை இந்த மாதா பீடத்திற்கு முன்பாக செலவு செய்ய முடியுமோ செலவு செய்துவிட்டு செல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இதே ஆலயத்திற்கு வந்து சாட்சி சொல்கின்ற அளவிற்கு அந்த அன்னை, நம்முடைய ஆரோக்கிய மாதா, பரிந்து பேசி தன்னுடைய மகனிடத்திலிருந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பார்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். கடந்த பிப்ரவரி 28 மார்ச் 1 ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்ல வந்தார்கள். என்ன நடந்தது? அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு சாதாரண வேலையில் செய்கிறார்கள். அப்பொழுது தொண்டையில் அவருக்கு ஒரு கட்டி, அந்த கட்டியை பரிசோதிப்பதற்காக அந்த டவுனில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். அவர்கள் சோதித்து விட்டு கொலஸ்ட்ரால் கட்டியாக இருக்குமோன்னு இந்த அம்மா பயப்படுறாங்க. அவர்கள் சோதித்து பார்த்து விட்டு ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்க, அது பாருங்க ஆப்ரேஷன் மட்டும்தான் தீர்வு, அதனால் ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு முடியலை, எனக்கு கட்டி வளர்ந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் வலி இல்லை. கொஞ்ச நாள் கழித்து கட்டி வளர ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்கின்ற மருத்துவ செலவிற்கு இவருடைய குடும்பம் ஒத்து வரவில்லை. ரொம்ப கம்மியான வருமானம், என்ன செய்வதென்று தெரியாமல் அவருடைய வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். அங்கே ஆப்ரேஷன் செய்கிறாங்க. அவர்கள் ஆப்ரேஷன் செய்துட்டு அந்த கட்டியை டெஸ்ட்டுக்கு அனுப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த கேன்சருக்கான அறிகுறியெல்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் திருவனந்தபுரத்திற்கு செல்லுங்கள், ரேடியோ தெரப்பி கொடுக்கணும், அங்கே போய் பாருங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். ஏறக்குறைய 80,000 கட்ட வேண்டும், 10,000 அட்வான்ஸ் கட்டிட்டு வர்றாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்கிறார்கள், இந்த நாளுக்கு நீங்கள் வாங்க ஆப்ரேஷன் செய்யணும் அப்படி என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த தாயும் வீட்டிற்கு வருகிறார்கள். அன்று காலை அதிகாலையில் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு கனவு வருகின்றது. என்ன கனவு என்றால், அவர்கள் வேளாங்கண்ணி இதே மாதா பீடத்திற்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு வேண்டிக் கொண்டிருப்பது போல அவர்களுக்கு ஒரு கனவு வருகின்றது. இவர்கள் அந்த மருத்துவமனைக்கு செல்லலை, திருவனந்தபுரம் செல்லலை, மாறாக முதலாவதாக சென்ற மருத்துவமனைக்கு சென்று இந்த ரிப்போர்ட்லாம் கொடுத்து அவர்கள் கேட்கின்றார்கள். அவர்கள் சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, 3 மாதம் கழித்து மறுபடியும் பார்க்கலாம், உங்களுக்கு சுகமாயிடும், நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்கிறார்கள். அவர்கள் இங்கே வேளாங்கண்ணிக்கு வர்றாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்கே வேளாங்கண்ணிக்கு வந்து இதே பீடத்திற்கு முன்பாக அவர்கள் அழுது ஜெபிக்கிறார்கள். ஒரே கண்ணீர், அழுது ஜெபிக்கிறார்கள். அதற்கு அருகில் அமர்ந்திருந்த ஒரு பெண், தெலுங்கு, அவங்க அழுவுறதை பார்த்துட்டு அவங்க என்னமோ சொன்னாங்களா, செப்புண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு கொஞ்சம் தெலுங்கு தெரியும், ஏனென்றால் ஆந்திராவில் 10 வருஷம் வேலை பார்த்தாங்களாம்.
இவங்க சொல்கிற தெலுங்கை புரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி அந்த அம்மாவும் ஆறுதல் சொல்கிறார்கள். இவர்கள் வேண்டிக் கொண்டு அப்பொழுதுதான் சந்தித்தார்கள். நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும் என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். மார்ச் 1ஆம் தேதி இங்கே வந்தார்கள். அவர்கள் வேண்டிக் கொண்டு போனது இதுதான், எந்த மருத்துவ சிகிச்சைக்கும் செல்லாமல் எனக்கு இந்த சுகத்தை கொடுங்க அப்படி என்று சொல்லி அவர்கள் அதைத்தான் வேண்டினார்களாம். அவர்கள் மறுபடியும் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தார்கள். எந்த விதமான அந்த கேன்சருக்கான கட்டி எதுவுமே இல்லை என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொன்னார்கள். அரசு அலுவலரின் மகன் அந்த இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நம்பி சென்றார். கண்டிப்பாக அந்த தாயும் இந்த அன்னையினிடத்தில் அன்னை சொல்லி அனுப்பியிருப்பார்கள். அதனால் தான் சொல்கிறேன், நம்ம யாரையும் வெறுங்கையராய் அந்த அன்னை இந்த வேளாங்கண்ணியை விட்டு திருப்பி அனுப்பி வைக்க மாட்டார்கள். அந்த வார்த்தையை நம்பி கண்டிப்பாக அந்த அன்னை பரிந்து பேசுவார்கள் என்ற வார்த்தையை நம்பி சென்றார்கள். அவர்கள் சுகத்தை பெற்று கொண்டிருப்பார்கள். இந்த பூசையை கூட அவர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆக நம்முடைய நம்பிக்கை இந்த தவக்காலத்தில் சோதித்து பார்ப்போம். நம்பிக்கையை நாம் சோதித்து பார்ப்போம். அந்த நம்பிக்கையில் நாம் தளர்ச்சி பெறாமல் வேறு எந்த இடத்திற்கு நம்ம கால் போகவே கூடாது. நம்ம நம்பி இந்த கடவுளிடத்தில் மட்டும்தான் வர வேண்டும். வேறு எங்கும் எந்த இடத்திற்கும் நம்முடைய கால்கள் செல்லக்கூடாது. நான் எந்த கால்களும் செல்லக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எந்த இடத்திற்கும் நம்முடைய கால்கள் நடந்து செல்லக்கூடாது. கடவுளிடத்தில் மட்டும் நீங்கள் நம்பி வாருங்கள். நம்முடைய நம்பிக்கையை சோதித்து பார்ப்போம். நம்பிக்கையில் வளருவோம். பல்வேறு விதமான அருள் கொடைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். பலியாகும் நேரம் மீது பலி பொருளாக நானும் வந்தேன். பலியாகும் நேரம் மீது பலி பொருளாக நானும் வந்தேன். உன் பாதம் சரணடைந்தேன், அருள் வேண்டி என்னை தந்தேன். என்னை நீ ஏற்றிடுவாய். பலியாகும் நேரம் மீது பலி பொருளாக நானும் வந்தேன். பலியாகும் நேரம் மீது பலி பொருளாக நானும் வந்தேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் இக்காணிக்கையின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவ்வுலகின் பழைய நிலையிலிருந்து மனம் திரும்பி தூய்மை பெற்று விண்ணக வாழ்வு நோக்கிய எமது பயணத்தில் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும்,
இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானே. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் டி சகாராஜ், எல்லா திருநிலையினர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசேப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஆண்டவரை நம்பி அவருடைய வார்த்தையை நம்பி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இயேசுவே, எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மனித பலகீனத்தால் நாங்கள் தவறிய தருணங்களை எல்லாம் நீர் கண் கொண்டு பாராமல் எங்களுடைய எளிய ஆழமான நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் தேவையான அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையையும் நிறைவான வாழ்வையும் அளித்து காத்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அரச அலுவலரின் மகனுக்கு சுகம் கொடுத்தவர், வாழ்வு கொடுத்தவர். அழைத்த நமக்கும் வாழ்வு கொடுப்பார், சுகம் கொடுப்பார். வழி நடத்தியவர், வழி நடத்தி கொண்டிருக்கின்றவர். வரும் காலத்திலும் நம்மை வழி நடத்துவார். இந்த தெய்வத்தின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு தரும் விருந்து உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு.
இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரேவும் அருள் கொடைகளால் நாங்கள் புதுப்பிக்க பெற்று வாழ்வு பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். அவை எங்களை புனிதப்படுத்தி நிலையானவற்றிற்கு அழைத்து செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் பெற ஜெபிப்போம். நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் அன்னை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம். எனவே நமக்காகவும் நம்மிடத்தில் நிறைய பேர் ஜெபிக்க கேட்டிருப்பார்கள். நாமும் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருப்போம். எத்தனையோ விதமான தேவைகள் இருப்பவர்கள் இருக்கிறார்கள், துன்பத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள், சுகமில்லாமல் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். என அத்துணை பேரையும் நினைத்து பார்த்து அவர்களுக்காகவும் இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆண்டவரோடும் அன்னையோடும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.